அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன். ஒரு கிராமத்துல ஒரு ஏழை வாழ்ந்து வந்தானா. அவன் தினமும் ஆத்துல இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வருவானா. தண்ணீர் எடுத்துட்டு வர்றதுக்காக 2 பானைகள வச்சிருந்தானா. 2 பானையில ஒரு பானை ஓட்டையா இருந்துச்சாம். அதனால ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வரும்போது அந்த பானையில பாதி தண்ணி தான் இருக்குமாம். குறையில்லாத பானை குறையுள்ள பானைய பார்த்து எப்பொழுதுமே அதோடைய குறைய கிண்டலும் கேலியும் செஞ்சுக்கிட்டே இருக்குமா. இப்படியே 2 வருடங்களும் ஆச்சாம். கேலியே பொறுக்க முடியாத பானை தன்னுடைய எஜமான பார்த்து, ஐயா, என்னுடைய குறைய நினச்சி நான் ரொம்ப கேவலமாக உணர்றேன். என்னுடைய குறைய நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சான். பானையே, நம்ம வர்ற பாதையில் உன் பக்கம் இருக்கிற அழகான பூச்செடிகளை நீ கவனிச்சிருக்கியா அப்படின்னு அந்த எஜமான் கேட்டானா. உன்கிட்ட இருந்து தண்ணீர் சிந்துறது எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் வழிநெடுக்க பூச்செடி விதைகளை விதைச்சி வச்சேன். அந்த விதைலாம் நீ தினமும் சிந்துற தண்ணீரால் இன்னைக்கு பெருசாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை தருது. அந்த பூக்கள்லாம் வச்சு நான் வீட்டை தினமும் அலங்கரிக்கிறேன். இறைவனுக்கு பூஜை செய்கிறேன். மீதமுள்ள பூக்களை விற்று நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. இதை கேட்டப்பான அது வருத்தப்படுறதை நிறுத்திட்டு அடுத்தவங்க பேசுகிறத பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய வேலையை கருத்தோட செய்ய தொடங்கிச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. மற்றவங்க பேசுறத நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம நிம்மதியாகவே வாழ முடியாது. அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.